வினோத் அவர்களுடைய இயக்கத்துல விஜய், பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பலருமே நடித்து உருவான படம் தான் ஜனநாயகன். நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துவிட்ட நிலையில ஜனநாயகன் அவருடைய கடைசி படமாக கருதப்படுது. கடந்த ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாகுது அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால படம் ரிலீஸ் ஆகல. இதனடுத்து தயாரிப்பாளர் நீதிமன்றத்துல வழக்குமே போட்டாரு. ஆனா ஒரு மாதத்திற்கு மேலாகியுமே தீர்வு எட்டப்படல. எனவே வழக்க வாபஸ் பெற்றதோடு மறு தணிக்கைக்குமே தயாரிப்பாளர் விண்ணப்பித்திருந்தாரு. ஆனால் இப்போது வரைக்குமே இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழுமே கிடைக்கல. படத்துல தேர்தல் தொடர்பான காட்சிகள் இருப்பதால தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த படத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு தணிக்கை அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. ஆனா தேர்தல் அதிகாரிகள் இப்போது வரை இந்த படத்தை பார்க்க ஆர்வம் காட்டல. இந்த நிலையில தான் சில நாட்களுக்கு முன்னாடி ஜனநாயகன் முழு திரைப்படமுமே சில இணையதளங்கள்ல லீக் ஆகி படக்குழுவிற்கு அதிர்ச்சியுமே கொடுத்தது. படத்தை ஷேர் செய்தாலோ அல்லது டவுன்லோட் செய்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சாங்க. அதோடு சைபர் கிரைமிலுமே புகாருமே கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக 6 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது பண்ணிருக்காங்களாம். மேலும் 30 இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்காம். கைது செய்யப்பட்ட 6 பேருமே தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் சைபர் கிரைம் போலீசார் ஜனநாயகன் திரைப்படம் எப்படி கசிந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கும் முயற்சியில இறங்கியிருக்காங்க. இந்த நிலையில இதற்கு முக்கிய காரணம் சென்சார் தரப்புல இருந்து தான் இந்த படம் கசிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையால இது திமுக வேலையா இல்ல பாஜக வேலையா அப்படின்ற ஒரு டாக்குமே போய்கொண்டிருக்கு. தற்போது தீவிரமாக போலீசார் விசாரணை நடத்தி வருவதால கூடிய விரைவிலேயே இதற்கான அதிரடியான பதில்களுமே கிடைக்க இருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.